சனி ராகு சேர்ந்துருந்தா எப்படி நினச்சிருக்கும்? பெரிய அளவில் ஒரு தொழிலை கொண்டு போகிறது, கஷ்டப்பட்டு மேலே வர்றது இங்கே இருக்கும். இவங்க வளர்ச்சி திடீர்னு உயரும், டப்புன்னு உயர்ந்துடும். இவங்களுடைய வளர்ச்சி சல்லுன்னு போயிடும். இவங்க நிறைய உயிரினங்கள் வளர்க்கறதுக்கு ஆசைப்படுவாங்க. தொழில் செய்கிறதுலேயே மீடியாவில் இருக்காங்க பார்த்தீங்களா? ஆமாம். மீடியாவில் இருக்கவங்களுக்கு இந்த சனி ராகு வந்து கோபக்காரன், சரட்டுன்னு அவங்களுக்கு வந்து இவங்களுக்கு வந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ஸ்கின் ப்ராப்ளம், நாய்கடி. இப்போ சனி ராகு சேர்க்க உள்ளவங்க யாராக இருந்தாலும் சரி, தாய் வழியிலையும் தந்தை வழியிலையும். படிப்பு உங்களுக்கு எப்படி நினச்சி? படிப்பு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா சார், ஆரம்பத்தில் இவர்கள் என்ன வழிபாடு பண்ண நினச்சி? இவங்க வழிபாடு அதான் இல்லை. சுகமே சொல்ல அண்ணாச்சி. அண்ணாச்சி வணக்கம். வணக்கம் அண்ணாச்சி. அண்ணாச்சி குருக்கு எது பேசணும், நல்லா ரிசீவ் பண்ணாங்க. சனி ராகு சேர்ந்துருந்தா எப்படி நினச்சிருக்கும்? நல்லா பாருங்கள், இப்போ கேதுன்ன உடனே பயப்படக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் குறுக்கேது பேசணும். இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சனி ஒரு பாவக்கோள், அதோட ராகு சேர்ந்தா என்ன அப்படின்னு சில அச்சமெல்லாம் இருக்கும். நிச்சயமாக 80ல் பிறந்தவங்க, 2000ல் பிறந்தவங்க, 2020ல் பிறந்தவங்க எல்லாத்துக்குமே இந்த சனி ராகு சேர்க்கிறது. ஆனால் இந்த கிரக சேர்க்கைகளில் 2 பாவிகள் சேரக்கூடிய கிரக சேர்க்கை இல்லை. இந்த சனி ராகு கிரக சேர்க்கை ரொம்ப பிரமாதம் ஆச்சு. நல்லா பாருங்கள், இதில் நான் ரொம்ப தெளிவாகவே சொல்லுவேன். நீங்கள் அனுபவத்திலையும் எடுத்து பாருங்கள், சரியாக இருக்கும். சனி ராகு கிரக சேர்க்கைன்னு சொல்கிறத நம்ம உறவுகளுக்கும் தெளிவாக சொல்லியிருந்தாச்சு. சனி நட்சத்திரத்தில் ராகு இருந்தாலும் சரி, ராகு நட்சத்திரத்தில் சனி இருந்தாலும் சரி, அதையும் சேர்த்து தான் நினச்சி. அப்படி வராது. இது எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, சனி அதுக்கு அடுத்த டிகிரியில் அடுத்து ராகு, முதல்ல சனி அதுக்கு அடுத்து ராகு, இது அதுக்கப்புறம் சனியோடைய பார்வையில் ராகு. சனி பகவானுக்கு 3 பார்வை, 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை அப்படிங்கிறத நமக்கு ஆசிரியர் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த சனியுடைய பார்வையில் ராகு இருந்தாலும் சனி ராகு, ராகு நட்சத்திரங்களில் திருவாதிரை, அதுக்கப்புறம் சுவாதி, சதயம், இந்த நட்சத்திரங்களில் சனி பகவான் போய் உட்கார்ந்தாலும் இதெல்லாம் சனி ராகு. இது மட்டும்தான். ராகு சனி நட்சத்திரத்தில் உட்காந்து நினச்சி அது ராகு சனி மாறிடும். ஓ, ரைட் ரைட் ரைட். ஓகே, அது ராகு சனின்னு காம்பினேஷனே மாறிடும். அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். நல்லா பாருங்கள், சனியுடைய 3 பார்வைகளில் ஏதாவது ஒரு பார்வையில் ராகு இருந்தாலும் சனி ராகு. சனிக்கு பக்கத்தில் அடுத்த டிகிரியில் இப்போ ஒரு இடத்துல சனி இருக்கும், அதுக்கடுத்து குரு இருக்கும், அதுக்கப்புறம் ராகு இருக்கும். சனி இருக்கும், சந்திரன் இருக்கும், ராகு இருக்கும், அது வராது. ஒரு கட்டத்துக்குள்ளே தானே இருக்குன்னா ஆர்டர் படுத்தணும். ஒரு கட்டத்தில் 3 கிரகம் இருக்கும், அந்த நீங்கள் அந்த டிகிரி படி ஆர்டராக எழுதுனீங்கன்னா யாருக்கு அடுத்து யாருன்னு வந்துடும். அப்போ சனி ராகு, அதான் நான் உங்கள்கிட்ட பல நேரம் பேசும்போது சொல்லுவேன், சார் 3 கிரகம் இருக்கும்போது வரிசையாக போகணும். ஆமாம், நீங்கள் கூட 3 கிரக சேர்க்கையை எப்படி இணைக்கிறதுன்னு கேட்டீங்க. ஆமாம், பேசணும் கூட சொல்லியிருக்கணும் 3 கிரக சேர்க்கை அப்படின்றீங்க. அப்போ சனி அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா, தொழிலுக்கு காரகன், ஜீவனக்காரகன், கர்மகாரகன். வேலையாளாக அடிமையாளாக இருக்கிறவங்க, வேலையாட்களாக இருக்கிறவங்கெல்லாம் சனி. வேலையாட்களை அதிகமாக வச்சு வேலை வாங்கினாலும் அங்கே சனியுடைய ஆதிக்கம் வேணும். நான் கொஞ்ச நாளாக லேபராக இருந்தேன், அதுக்கப்புறம் நான் வந்து சொந்தமாக தொழில் பண்ணி முதலாளி ஆனேன் அப்படின்னா இந்த சனிராக இருக்கும். தொழில்காரகன் இப்போ வந்து தொழில் பண்ணுற எல்லாத்துக்குமே சனிராக இருக்கும். சிலர் ஒரு கம்பெனியில் வேலை செய்வாங்க, அவங்களுக்கும் சனிராக இருக்கும். இருக்குமா இருக்காதா? அப்போ அதை எப்படி சார் எடுத்துக்கிறது அப்படின்னா, சனி பகவான் என்னைக்கு இந்த ராகுடைய தொடர்பு இருக்காரோ அவர் லேபராக இருக்கும்போது பெரிய கம்பெனியில் வேலை செய்வார். கம்பெனியே என்னை வந்து என் கம்பெனியே எங்கள் பிரான்ச்சு ஃபாரினில் இருக்குது, அதுக்கு அனுப்புனாங்க சனி ராகு. சிலர் கம்பெனி அனுப்பும் பார்த்தீங்களா? ஆமாம், ஐடி இண்டஸ்ட்ரியில் நிறைய பண்ணுவாங்க. 2 கிரக சேர்க்க பாவக்கோள்கள் 2 சேரும்போது கோபக்காரங்களாக இருப்பாங்க. இது 2மே வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்? கோபம். ஆமாம். ராகு பகவான் வந்து 18 வருஷ தசை, சனி பகவான் 19 வருஷம். அடுத்தடுத்து 1 வருஷம் தான் கேட்பு. என்ன கேட்பு? 1 வருஷம் தான் கேட்பு. அடுத்தடுத்த திசை 2மே மகா திசைகள். என்ன திசைகள்? மகா திசை, பெரிய திசைகள். மகாது. இப்போ ஒரு கேது திசையை கூட ஜோசியர் எழுதும்போது கேது மகா திசை. அதாவது எப்படின்னா ஜோதிடத்தில் கௌரவிச்சே பேசுகிறது. என்னங்க 7 வருஷம் தானே, சனி மகா எல்லாத்துக்கும் அது ஏன் இப்படி எழுதுறாங்கன்னா கௌரவிச்சு பேசுகிறது.
அப்போ சனி பகவான் இந்த ராகு பகவானுடைய காம்பினேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆட்களை வச்சு தொழில் செய்கிறவங்களுக்கு அது இருக்கும். ஊருக்கு கம்பெனி இருக்கும். எப்படி ஊருக்கு ஆமாம், பிரான்ச்சஸ் ஃபாரினில் இருக்குது, அல்லது தமிழ்நாட்டிலே நான் 3 இடத்துல இருக்குது, சென்னையிலே எனக்கு பல கிளைகள் இருக்குது அப்படின்னா சனி ராகு. சென்னையிலே பல கிளைகள் இருக்குது, சனி ராகு. டீனரில் இருக்குது, அவுட்டரில் இருக்குது, அங்கே வச்சுருக்கேன், எக்ஸ்டென்ஷனில் பூரா வச்சுருக்கேன். அந்தந்த தொழிலுக்கு தக்கன அவங்க தகுதிக்கு தக்கன பிரான்ச்சஸ் பண்ணிட்டாங்க சனி ராகு. பெரிய தொழிலதிபர்களுக்கு சனி ராகு இருக்கும். பெரிய தொழில்களுக்கு இருக்கும் சனி ராகு இருக்கும். இவங்க தொழிலில் பெரிய லெவலில் டர்ன் ஓவர் பண்ணுறது, மெயின் ரோட்டில் இருக்குது, மலை சார்ந்த பகுதிகள். எங்கே மலை சார்ந்த பகுதியில் வீடு, கடற்கரை சார்ந்த பகுதி, மலை சார்ந்த பகுதி, அங்கெல்லாம் இவங்களுக்கு பிஸ்னஸ் இருக்கும். பிஸ்னஸ் இருக்கும், வீடு கூட அங்கோட இப்போ ப்ராப்பர்ட்டி கூட அங்கே வாங்கியிருப்பாங்க. ஒரு ஹில்ஸ் ஏரியாவில் நான் வந்து வீடு கட்டி விட்ருக்கேன். ஹில்ஸ் ஏரியாவில் தான் எங்கள் கம்பெனி இருக்குது. இது சனி ராகு. சிலர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வந்து வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு உயர வந்தேன், நான் லேபராக இருந்தேன் ஒரு நேரம், இன்றைக்கி நான் அதிகமான லேபரை வச்சு வேலை வாங்குறேனாலும் சனி ராகு இருக்கும். இவங்க வளர்ச்சி திடீர்னு உயரும், டப்புன்னு உயர்ந்துடும். இவங்களுடைய வளர்ச்சி சல்லுன்னு போயிடும். ராகு பற்றியெல்லாம் ஸ்பீடாக உயர போயிடும். அதாவது கேதுக்கு இருக்கிற அந்த அக்யூரேட், இங்கே சில குறுக்கு வழிகள், ப்ராப்பரேஷனுங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்காது. சனி ராகு அடித்து போய்கிட்டே இருக்கும். கேதுவோடைய தன்மைக்கு இந்த ராகு தன்மை கொஞ்சம் மாறி இருக்கும். காரகத்துவங்கள்லேயே தெரியும் உங்களுக்கு. புரியுது. ஆமாம். ஆனால் பெரிய அளவில் ஒரு தொழிலை கொண்டு போகிறது, கஷ்டப்பட்டு மேலே வர்றது இங்கே இருக்கும். இங்கே விசகடிகள் உண்டு. இந்த சனிராகு சேர்க்கைக்கு என்ன இருக்கும்? விசகடி. தோல் அரிக்குது சார், எனக்கு ஒரு விசகடி நாய் கடிச்சிருச்சு. இவங்க நிறைய உயிரினங்கள் வளர்க்குறதுக்கு ஆசைப்படுவாங்க. எப்படி நாய் வளர்க்குறது, ஆடு மாடு வளர்க்குறது, அதிலெல்லாம் இவங்களுக்கு நிறையா ஒரு ஈடுபாடு வரும். ரொம்ப அதில் ஒரு ஈடுபாடு வரும். அதே மாதிரி பாருங்கள், இந்த தொழில் செய்கிறதுலே மீடியாவில் இருக்காங்க பார்த்தீங்களா? மீடியாவில் இருக்கவங்களுக்கு ஃபோட்டோ ஸ்டூடியோ, எக்ஸ்ரே சென்ட்ரு, ஸ்கேன் சென்ட்ரு, இந்த மாதிரி இடங்களில் பணி செய்கிறவங்களுக்கு அந்த சனி ராகு இருக்கும். இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இசை அப்படிங்கிறதுல விருப்பம் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா ராகு வந்து சர்ப்பம்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்துருக்கேன் நிறைய பேர். அது ஒரு சர்ப்ப கிரகம்பாங்க. சர்ப்பமே மகுடி இந்த இசைக்கு தான் ஆடும். இவங்க அந்த இசையிலையும் உங்களுக்கு நாட்டம் இருக்கும். பாட்டு பாடுவாங்க, ஸ்மைலி இல்லை, ஏதோ ஒரு விஷயம் கற்றுப்பாங்க, இசை சார்ந்த விஷயம். அது இந்த சனி ராகு உண்டு. சூப்பர். இந்த சனி ராகு இவங்க நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா சரியாக இருக்கும். ஊருக்கு அவுட்டர்லேயே இருக்கிறது, நைட் டியூட்டி பார்க்குறவங்களுக்கு சனி ராகு இருக்கும். அதுவும் இரவுக்கரம் 6 மணிக்கு மேலே தான் வெளியே வரும். சனி இருட்டுக்கரம், நைட் டியூட்டி பார்க்குறா இருக்கும். ரொம்ப கடினமாக தயாரிக்கக்கூடிய தொழில்கள், மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, அதுக்கு இங்கே இருக்கும். பயணம் பண்ணக்கூடிய தொழில்கள் இருக்குது பார்த்தீங்களா? எது ஏர்போர்ட்டு, நேவி, இந்த கப்பல் சம்மந்தப்பட்டது, இந்த டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டதுக்கு இங்கே வரும். மெட்டல் சம்மந்தப்பட்ட துறையில் வரும். இந்த சனி ராகு வந்து பார்த்திங்கன்னா பல தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் இருக்கும். ஒரே ஆள் 3 விதமான தொழில் செய்வார். இங்கேயும் பாருங்கள், இந்த பெண் தெய்வ வழிபாடு உடையவங்க இருப்பாங்க. காளி வழிபாடு, துர்க்கை வழிபாடு, அதுக்கப்புறம் வராகி வழிபாடு உள்ளவங்களும் இந்த சனி ராகுல இருப்பாங்க. நீங்கள் ஒரு வேளை அவங்களுக்கு குலசாமியாக கூட பெண் தெய்வம் இருக்கும். குலசாமியாக கூட பெண் தெய்வம் இருக்கும். இதை நீங்கள் பார்த்துக்கலாம். அதாவது உங்களுக்கு ஒரு காலகட்டத்தில் இப்போ சிலர்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் கோபக்காராக இருப்பாங்க. சிலர் பாருங்கன்னா முதுமையில் கோபம் வந்துடும். ஆரம்பத்தில் படிக்கிறது, இப்போ இந்த கோபம். இந்த சனி ராகு வந்து கோபக்காரம், சரட்டுன்னு அவங்களுக்கு வந்து கோபம் வந்துடும். இவங்க ஒரு வாழ்க்கையில் ஒரு கண்டம் தப்புனவங்க. ஆமாம் சார், ஒரு பெரிய ஒரு மருத்துவ செலவு தப்பிச்சேன் அல்லது விபத்தை தப்பிச்சேன்னா ஆமாம்பாங்க. 2 பாவக்கோள் சேரும் பொழுது பார்த்தீங்கன்னா ராஜயோகம் அடையும். என்ன அடையும்? ராஜயோகம் அடையும். 2 கெட்ட கிரகங்கள் சேர்ந்த போது ஒரு பாவி இன்னொரு பாவியோடு சேர்ந்து, கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகமாக. ஒரு பாவியே கெட்டதுங்கிறோம், இன்னொரு பாவி சேரும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், அதுவும் இங்கே வேலை செய்யும். ஆனால் ஒரு காலகட்டத்தில் அவங்கள என்ன செய்யும்? விபத்து, கண்டம், ஒரு தீய பழக்கம், ட்ரிங்க்ஸ், ஸ்மோக்கு, இந்த மாதிரி ஒரு தீய பழக்கத்துக்கும் அந்த 2 பாவி சேர்க்கைகள் வரும். 2 பாவி சேர்க்கைகள் என்ன செய்யும்? வரும். ஆனால் அதில் வந்துடுவாங்க, மீண்டும் வந்துடுவாங்க. ஒரு காலகட்டத்தில் அது இருக்கும். ஒரு காலகட்டத்தில் பிரம்மாண்டமாக இருப்பாங்க.
என்றைக்குமே ராகுவுடைய கேரக்டரை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ராகுக்கு நேரம் 7ல் கேது இருக்கும். ம். ஒரு காலகட்டம் கழித்து கேதுவோட கேரக்டர் உள்ளே வந்துடும். ஓ ஓ ஓ புரியுதா இல்லையா? கேதுக்கு நேராக பாருங்கள் 7ல் ராகு இருக்கும். இந்த ரெண்டுமே அந்த ரெண்டு திசைகளில் இது குணமும் அந்த குணமும் கிராஸ் ஆகும். ம். முழுக்கவே ஒரே குணம் நீடிக்காது. அதனால தான் கொஞ்சம் பொறுங்க, காலம் வரட்டும், கொஞ்சம் பொறுங்க அப்படின்னு சொல்கிறது உண்டு. இப்போ சனின்னா சித்தப்பாவை சொல்லக்கூடியது சனி. ம். அப்போ என்ன இருக்கும், சனி ராகு அது சித்தப்பா அவங்களுடைய குணங்கள்லாம் இந்த ராகுடைய குணங்கள். வெளியூரில் இருக்காங்க, இடம் மாதிரி இருக்காங்க, பிரம்மாண்டமாக இருக்காங்க, அவங்க நல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க ஒரு கண்டம் தப்பிச்சாங்க. ராகுனாலே ஒரு கண்டம் தப்பியவர். ம். அதுக்கு அதில் எந்த மாற்று கருத்தாளர் இருக்காது. நீங்கள் சொன்னீங்கன்னா சரியாக இருக்கும். சூப்பர் நச்சு. ம். அதே மாதிரி பெரிய அளவில் தொழில் நிறுவனம் வச்சுருந்து நிறைய ஆட்களை வேலைக்கு வச்சுருக்கவங்களுக்கு சனி ராகு, நிறைய வாகனங்கள் வச்சுருக்கவங்களுக்கு சனி ராகு. கனரக வாகனங்கள். கனரக வாகனம் வச்சு லாரி ஈரி நிறைய வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு சனி ராகு இருக்கும். வானவியல் சாஸ்திரங்களை படித்தவங்களுக்கு இந்த சனி ராகு இருக்கும். ம். ஜோதிடர்களுக்கு. ம். ஜோதிடர்களுக்கு நிறைய சனி ராகு பார்க்க முடியும். ம். ம். சிலர் வந்து பார்த்தீங்கன்னா கோயில் கட்டி குறி சொல்லுவாங்க, ம். சாமி ஆடி குறி சொல்லுவாங்க, அவங்களுக்கு சனி ராகு இருக்கும். ம். ம். சனி ராகு கிரகச்சேர்க்கை உண்மையிலே அருமையான கிரகச்சேர்க்கை. ம். ம். ஆனால் பயப்படுறோம் நினச்சி சனி ராகம் சேர்ந்துருக்குன்னா. அதான் சொல்லல, ஒரு நீங்கள் வந்து அதில் என்ன அப்படின்னா ஹெல்த் ரீதியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஒரு விபத்தை சந்திக்கணும், ஒரு வழக்கை சந்திக்கணும், எதிரிகளை சந்திக்கணுங்கிறது அப்படிங்கிற எந்த ஒரு 2 பாவி சேர்ந்தால் சில மைனஸ்ன்னு இருக்கும். அதனால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு இருக்கும். ம். நம்ம இதையே நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. நம்ம நினச்சக்கூடாது, மைனஸே நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. அவருக்கு ஒரு எதிர்காலம் உண்டு. அது கொடுக்காம விடவே செய்யாது. நிச்சயமாக. மீடியா தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த படம் பிடிக்குது, அது படம் எடுக்குது, இதுவும் படம் எடுக்குதும்பாங்க. படம் பிடிக்கக்கூடிய தொழில்கள் ஃபுல்லாக இந்த சனி ராகு இருக்கும். ஊர் விட்டு ஊர் போய் சம்பாதிக்கிறியா, சனி ராகு இருக்கும். ம். அப்போ ராகும் உங்களுக்கு சொந்த வீடு இல்லாத கிரகம், சனி பகவானும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்நிய தேசம். அப்போ இவங்களும் வந்து உறவுகளை பிரிஞ்சு அந்நியர்களுடைய நட்பு, அந்நியர்களுடைய தேசங்களில் இடம் மாறி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் ஷிஃப்டாகி உயரக்கூடியவங்க. ம். ம். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் எங்கள் ஊரில் சனிராகு, அவர் தயாரிக்கிறது பார்த்தீங்கன்னா தீப்பெட்டி தயாரிக்கார். எங்கள் ஊரில் தீப்பெட்டி வந்து அதிகம், 3 ஃபேக்ட்ரி வச்சுருக்கார். அவர் தயாரிக்கக்கூடிய அத்தனை பொருளும் பார்த்தீங்கன்னா வெளியூர் தான் போகுது, ம். லோக்கலில் விற்கலை. அவருடைய தம்பிக்கு பார்த்தீங்கன்னா சனி பார்வையில் ராகு, அவர் பிரதர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ஐட்டங்கள் தயாரிக்கார். எல்லாமே பேக் பண்ணி சென்னைக்கு அனுப்பிடுறார், ம். பெங்களூருக்கு அனுப்பிடுறார். அப்போ ஒரு இடத்துல இருந்தாலும் வருமானம் வெளியூர்லேருந்து வருதாங்கிறதுக்கு அது பயன்படுது. சூப்பர். ம். எப்படி பார்த்தீங்களா? இப்போ சனிராக இருக்கவங்க என்ன நினச்சிட்டு இருப்பாங்க, நான் ஊரில் தான் இருக்கேன், அண்ணாச்சி இப்படி சொல்கிறாரே நினைப்பாங்க. ஆனால் வருமானம் வெளியூர்லேருந்து வந்து வெளியூர்லேருந்து வரும். சிலர் தயாரிப்பாங்க, சிலர் நினைச்சுவாங்க வெளிநாட்டில் எக்ஸ்போர்ட் பண்ணி அங்கே வெளியூர் வருமானம், அந்நியர்களால் ஒரு ஆதாயம் சனிராக உண்டு. ம். ம். இவங்க வீட்டில் பஞ்சாங்கம் இருக்கும். ம். பஞ்சாங்கம் இருக்கும். அல்லது பஞ்சாங்கம் படித்தவங்க, பஞ்சாங்கம் பார்க்குறவங்க இருப்பாங்க. சனியுடைய பார்வையில் ராகு, சனி சேர்க்கை ராகு உள்ள ஜோசியர்லாம் பாருங்கள், பிரமாதமாக ஜோசியம் சொல்லுவாங்க. ம். ம். அவளுக்கு ஜோதிடம் நல்லா வரும். ம். அவங்க இன்ட்யூஷனே கரெக்டாக இருக்கும் நினச்சி. அந்த எனக்கே உதயமாகுது உள்ளுணர்வு, உள்ளுணர்வு அது அங்கே வந்துடும். இதெல்லாம் இந்த சனிராய்க்கு வரும். சூப்பர் நினச்சி. ஆமாம். இவங்களுக்கு வந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ஸ்கின் ப்ராப்ளம், நாய்கடி அல்லது விஷகடி இங்கே இருக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சனிராகு சேர்க்க உள்ளவங்க யாராக இருந்தாலும் சரி, தாய் வழியிலையும் தந்தை வழியிலையும் புத்திரதோஷம் ஏதாவது ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். ம். என்ன இருக்கும்? புத்திரதோஷம். புத்திரதோஷம்னு ஒன்று இருக்கும். இதில் நீங்கள் கேட்டிங்கன்னா ஆமாம்பாங்க. ம். ஒரு சில அதாவது வம்சாவளியாக நடக்கக்கூடிய சில தோஷங்களை அந்த சனிராகு சொல்லிக்கிட்டே வரும். ம். 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 எங்கள் முன்னோர்களில் இருந்து பார்க்குறேன், புத்திர தோஷம் இருக்குது, திருமண தோஷம் இருக்குது அப்படின்னு ஏதோ ஒரு குறை அங்கே வந்துக்கிட்டே இருக்கும். ம். இவ்வளோதான். ஆனால் யோகமான ஒரு கிரகச்சேர்க்கை சனிராகு. பெரும்பாலும் பாருங்கள் தொழில் விஷயங்களில் நல்லா கை கொடுத்துரும். படிப்பு உங்களுக்கு எப்படி நினச்சிருக்கு? படிப்பு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா சார், ஆரம்பத்தில் இந்த காம்பினேஷனில் இந்த தசாபுத்தி வரும்பொழுது இடம் மாதிரி படிக்க தான் நல்லது. ம். படிக்கிற காலங்களில் உடல்நலக்குறைவோ அல்லது தேவையில்லாத சில தடைகளும் இருக்கத்தான் செய்யும். ம். 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 படிக்கிற காலத்தில் இந்த தொடர்பு இருந்து இந்த தசாபுத்தி வந்துச்சுன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நிச்சயமாக. இல்லது இந்த கிரகம் உட்கார்ந்த வீட்டுக்காரனுடைய தசை வந்துருச்சு படிக்கும்போதுனாலும் கவனமாக இருக்கணும். நிச்சயமாக. நிச்சயம். சனிராகு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த இறந்தவங்களை கும்பிட்றது இருக்கும். ம். சமாதியை வச்சுருந்தோம். சமாதியாக வச்சுருந்தோம். ஒரு கொஞ்சம் வயசில் ஒரு
ஒரு குழந்தை இறந்து போச்சு, அதை நாங்கள் கும்பிட்டுக்கிட்டே இருக்கோம், வருஷம் வருஷம் கும்பிட்றோம், புடவை வச்சு கும்பிட்றோம், அல்லது இறந்தவங்களுக்கு ஒரு சமாதி வச்சு கும்பிட்றோம், அப்படிங்கிறவங்களுக்கு இந்த சனி ராகு வரும். சித்தர் வழிபாடு உள்ளவங்களுக்கு இந்த சனி ராகு வரும். எப்படி பார்த்தீங்களா? யார் மூலியமாக தான் சித்திர வழிபாடு வந்துடும், வந்துடும். அந்த 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 எண்ணங்கள் அவங்களுக்கு அதில் வந்துடும். அப்போ நாங்கள் ஜாதகம் பார்க்குற போதே அவங்ககிட்ட அந்த மலை சார்ந்த பகுதிகள் போறீங்களானாலே ஆமாம்பாங்க, கடற்கரை சார்ந்த பகுதிகள் பிடிக்குமானா ஆமாம்பாங்க. எங்கேயும் பாருங்கள், மெயின் ரோட்லேயே எங்களுக்கு இருக்குது, ரோட்டு மேலே, ரோட்லேருந்து இறங்கணுன்னு நாங்கள் கேது இறங்கி சந்துக்குள்ளே போய் போகணும். ராகுங்கிறது மெயின்லே. இவங்க இருக்க இடத்துல மரம் இருக்கும், இவங்க தொழில் செய்கிற இடங்களில் மரங்கள் சூழ்ந்துருக்கும். மரங்கள் தான் நிழல் தரும். ராகுன்னு நிழல் கிரகம், அது ஷேடோ பிளான்ட்டுங்கிறோம். சரிதானே? கரெக்டாக நான் சொல்கிறது? கரெக்ட் கரெக்ட். இவங்க அந்த தொழில் செய்கிற இடங்களில் பாருங்கள், மரங்கள் ஜேன்னு இருக்கும், வேப்ப மரம் இருக்குல்ல நம்ம. ஆமாம். இப்போ 4ஆம் இடத்துக்கு இந்த ராகு சனி ராகு தொடர்பு கொண்டா பாருங்கள், வீட்டுக்குள்ளே பூரா செடியாக வச்சுருப்பாங்க. ஒரு வீட்டுக்கு இப்போ சிட்டியில் பெரிய டவுனில் குடியிருக்கவங்களுக்கும் சனி ராகு இருக்கும், 4ல் இருக்கும். ஹில்ஸில் இருக்கவங்களுக்கு இருக்கும், ஹில்ஸ் பகுதியில் இருக்கவங்க, கிராமத்துலேயும் இருக்கும், தோட்டத்தில் இருக்கவங்களுக்கு இருக்கும். அப்போ அங்கே மரம் வைக்கலாம், சிட்டிக்குள்ளே சுற்றி மரம் வைக்கிறதுக்கு தோது இருக்குமானா வீட்டுக்குள்ளே செடி கிடி இந்த பூஞ்செடி அது இதுன்னு வச்சுருப்பாங்க. சில பேர் வீட்டுக்குள்ளேயே 4-5 மரம் இருக்கும். அது வனம் மாதிரி. சூப்பர் சூப்பர் நச்சு. இந்த மாதிரி வனம் மாதிரி சனினாலே வனம். நிச்சயமாக நச்சு. இவங்க திருமண வாழ்க்கை இவங்களுக்கு சனி ராகுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 7ஆம் இடத்தோட கம்பேர் பண்ணி பார்த்தா சொல்லணும். திருமண வாழ்க்கையில் தான் ஒன்றும் குறையெல்லாம் வராது. சிலருக்கு லேட் மேரேஜ் இருக்கும், ஒரு சிலருக்கு லவ் மேரேஜ் இருக்கும். இவ்வளோதான தவிர திருமணத்தில் தடை பண்ணாது. இது 7ஆம் இடத்துக்கு தொடர்பு கொள்ளும் போது தான் நம்ம கவனமாக இருக்கும். நிச்சயம் வேறு இடத்துல இருந்துச்சு அப்படின்னா அதை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டியதில்லை. இவர்கள் அந்த ரெண்டுமே என்னைக்கு ராகு கேதுக்கள் என்னைக்கு குருவோடையோ சனியோடையோ சேரும் பொழுது நம்ம உறவுகளை பிரிந்து தான் நம்ம ஒரு இடத்துல போய் ஜெயிக்க முடியும். அதுதான் அந்நிய கிரகங்களோடு அது சேரக்கூடாது. நிச்சயமாக. ஏன்னா இது அவுட்டர் பிளானட், அதோட சேரும்போது உறவுகளை பிரிஞ்சிடும். சிலர் சொல்லுவாங்க, ஹாஸ்டல் போய் படித்தேன், சின்ன பிள்ளையிலே எங்கள் அப்பா வெளியூர் போயிட்டார். சிலர் சிறு வயசுலேயே எங்கள் அப்பா எங்கள் அம்மா உள்ள பிரிவினேன். இப்படி ஏதோ ஒரு வகையில் பிரிச்சுக்கிட்டே வரும். உறவுகளை பிரிக்கும், யோகத்தை குறை வைக்காது. இவர்கள் என்ன வழிபாடு பண்ணாச்சு? இவங்க வழிபாடு அதான் இல்லை, பெண் தெய்வ வழிபாடு. அதான் சொன்னீங்க, வாராயி இதெல்லாம் சொன்னீங்களே. சித்தர் வழிபாடு. இந்த கிரகச்சரிக்கைக்கு அறிகுறி ஸ்கின் அரிப்பு இருக்கணாச்சு. என்ன இருக்கும்? ஸ்கின் அரிப்பு. அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இந்த சனி ராகுக்கு என்ன இருக்கும்? தோல் அரிப்பு இருக்கும். இந்த ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது. பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா முடி உதிர்ந்துக்கிட்டே இருக்குது, அந்த இடத்துல கேப் வருதுன்னா ஆமாம்பாங்க. சரி, ஆனால் நிலம் பூமி மனைகளை அமைச்சு கொடுத்துரும். என்னது? நிலம் பூமி மனைகளை அமைச்சு கொடுத்துரும். இந்த சனி ராகு சேர்க்கை உள்ளவங்க அவங்கெல்லாம் பாருங்கள், அந்த ஜாதகருடைய தந்தை இந்த சனி ராகு சேர்க்கை பார்வை உள்ளவங்க தந்தை பாருங்கள், ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் மாறி அவர் பொருளாதாரத்தில் நிறைய சோதனைகளை சந்தித்து அதுக்கப்புறம் அவர் பெரிய ஆளாக வந்திருப்பார், ஒரு இடம் மாதிரி தான் ஜெயிச்சிருப்பார் அப்படின்னு கேட்டால் ஆமாம்பாங்க. ஊருக்குள்ளேயும் தெரிஞ்ச முகமாக இருக்கும் அவங்க அப்பா. ஆமாம், அவங்க அப்பா நல்ல பிரபல்யமானவர், ஒரு காலத்தில் அவர் ரொம்ப சிரமப்பட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமான்றாங்க. நெஞ்சார்ந்த நன்றிகள் நச்சு. சனி ராகு சேர்க்கைக்கு இவ்வளோ பலன்கள் சொன்னதுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். சுபமே சொல்வேன் நச்சு.